வெல்கம் டு சாப்பிட வாங்க. டெய்லியுமே நமக்கு ஒரு சேலஞ்சான விஷயம் இன்றைக்கி என்ன குழம்பு பண்ணுறது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நாம் செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு பொரிச்ச குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற ஒரு குழம்பு தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு ஸ்டைலில் பொரிச்ச குழம்பு பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 வரமிளகா 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கடுகு சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 20 to 25 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துறதா இருந்தால் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் புளி சேர்த்துறதுனால தக்காளி சின்னதாக சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி சேர்த்த வேண்டாம் அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குறேன். உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாகவே நல்லா குழைவாக வந்துடும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி குழைவாக வந்துடுச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த டைமில் 10 to 12 பீஸ் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு அந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் முருங்கைக்காய்க்கு பதிலாக கத்தரிக்காய், முள்ளங்கி, நூல்கோல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எந்த காய் போட்டு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருக்கேன். இந்த டைமில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுடலாம். மசாலா நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த டைமில் நாம் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதையும் கரைச்சி சாறு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு ஏற்கனவே வெங்காயம் வேக வைக்கும்போது போட்டோம். அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் இதை மூடி வச்சு முருங்கைக்காய் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பும் கொஞ்சம் கெட்டியாகி வரணும். இந்த டைமில் நாம் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 கப் துருவின தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா. இதை வந்துட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாய் வத்தல், ஒரே ஒரு சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் கசகசாக்கு பதிலாக ஒரு 4 முந்திரி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. நாம் குழம்புல ஊற்றின தண்ணியோட அளவும் நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலை தூவினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செட்டிநாடு ஸ்டைல் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இது மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.